எல்லாருக்கும் வணக்கம். நாம தினமும் யூஸ் பண்ற ஷாம்பூ, கண்டிஷனர், ஹேர் டை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. ஒரு குட் ஹேர் டேவோட ரகசியங்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த பேட் ஹேர் டே அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? எவ்ளோ சரி செஞ்சாலும் அடங்காம, சிக்கலா, ஒரு மாதிரி பொலிவே இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும்போது அறிவியல் ரீதியா நம்ம முடிக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த பொதுவான பொருள்கள் எல்லாம் நம்ம முடியோட நுண்ணிய அளவுல, அதாவது மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல உண்மையிலே என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல முடியோட அடிப்படை அமைப்பு, அப்புறம் அது மேல வேலை செய்யற பொருட்கள், உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யற பொருட்கள், இதனால வர்ற விளைவுகள், அப்புறம் கடைசியா எதிர்காலத்துல என்னென்ன வரப்போகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல் பகுதிக்குள்ள போலாம். முடி பராமரிப்ப புரிஞ்சுக்க முதல்ல நாம நம்ம முடியோட அமைப்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளோட போர்க்களம். கியூட்டிக்கல் தான் நம்ம முடியோட முதல் பாதுகாப்பு அரண். ஒரு கவசம் மாதிரி இது உள்ள இருக்கிற முக்கியமான பகுதிகளை பாதுகாக்குது. இது ஆரோக்கியமா தட்டையா இருக்கும்போது தான் நம்ம முடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் தெரியும். இந்த கூரையோட ஓமை எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இது கியூட்டிக்கலோட அமைப்பை நம்ம மனசுல ஒரு தெளிவான சித்திரமா உருவாக்குது. இந்த ஓடுகள் எல்லாம் நல்லா மூடி இருந்தா முடி ஹெல்தியா இருக்கும். அதுவே கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தா முடி சிக்கலாகி பொலிவிழந்து போயிடும். அந்த கியூட்டிக்கல் கவசத்துக்குள்ள இருப்பதுதான் கார்டெக்ஸ். இதுதான் முடியோட மையம். முடியோட ஸ்ட்ரென்த், அதோட வடிவம், அதுக்கு கலர் கொடுக்கிற மெலனின் எல்லாமே இங்கதான் இருக்கு. சோ முடியோட கலரையோ இல்ல ஷேப்பையோ பெர்மனண்டா மாத்தணும்னா கண்டிப்பா அந்த கார்டெக்ஸை அடைஞ்சே ஆகணும். இப்போ பாருங்க, நம்ம யூஸ் பண்ற எல்லா ஹேர் ப்ராடக்ட்ஸையும் சிம்பிளா ரெண்டே வகையா பிரிச்சிடலாம். ஒன்னு முடியோட வெளிப்பக்கத்துல, அதாவது அந்த கியூட்டிக்கல் மேல மட்டும் வேலை செய்யறது. இன்னொன்னு அந்த கவசத்தை உடைச்சு உள்ள இருக்கிற கார்டெக்ஸ் வரைக்கும் போய் வேலை செய்யறது. இந்த ஒரு வித்தியாசம் புரிஞ்சாலே போதும், எல்லாமே ரொம்ப ஈஸி. சரி, முதல்ல வகை 1 ப்ராடக்ட்ஸை பார்க்கலாம். இவங்கள நாம டெய்லி மெயின்டெனன்ஸ் டீம்னு சொல்லலாம். இவங்களோட வேலை முடியோட வெளிப்புறத்தை சுத்தம் பண்றது, பாதுகாக்கிறது, அப்புறம் ஸ்டைல் பண்றது. அவ்வளவுதான். இவங்க வேலை எல்லாமே வெளியில மட்டும்தான். இது எப்படின்னா, ஷாம்பூல இருக்கிற டிட்டர்ஜென்ட்ஸ் நம்ம தலையில இருக்கிற எண்ணெய், அழுக்கு எல்லாத்தையும் தண்ணியோட சேர்த்து வெளியேத்திடும். இதனால முடி கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போதான் கண்டிஷனர் உள்ள வருது. அதுல இருக்கிற சிலிகான் மாதிரியான பொருட்கள் ஷாம்பூவால திறக்கப்பட்ட அந்த கியூட்டிக்கல் ஓடுகளை மறுபடியும் தட்டையாக்கி மூடிடும். அதனாலதான் முடி சில்கியா, ஷைனிங்கா மாறுது. ஸ்டைலிங் பொருட்கள் எப்படி முடிய ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல தற்காலிகமா ஹோல்ட் பண்ணி வைக்குது தெரியுமா? அதுல இருக்கிற கோபாலிமர்ஸ், அதாவது சின்ன சின்ன பிளாஸ்டிக் மூலக்கூறுகள், முடி இழைகளுக்கு இடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை மாதிரி உருவாகி தற்காலிக பிடிப்பையும் வடிவத்தையும் கொடுக்குது. டெய்லி மெயின்டெனன்ஸ் வேலையை பார்த்துட்டோம். இப்ப பெர்மனன்ட் சேஞ்சஸ் பண்ற டீமை பார்க்கலாம். வகை 2 பொருட்கள். இவங்க தான் நம்ம முடியோட ஸ்பெஷல் ஆப்ஸ் டீம். இவங்களோட டார்கெட்டே கியூட்டிக்கலை தாண்டி கார்டெக்ஸ் உள்ள போய் அதோட அமைப்பையே மாத்துறது தான். இந்த படத்தை பாருங்க. பெர்மனன்ட் ஹேர் டையோட சீக்ரெட்டே இதுதான். ரொம்ப சின்னதா இருக்கிற டை மூலக்கூறுகள் முதல்ல கியூட்டிக்கல் வழியா ஈஸியா உள்ள போயிடும். ஆனா கார்டெக்ஸ் உள்ள போனதும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதுங்க ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ரொம்ப பெரிய கலர் மூலக்கூறுகளா மாறிடும். அப்புறம் அவ்வளவுதான், அதால வெளியே வரவே முடியாது. செம ஸ்மார்ட் இல்ல? அப்போ இந்த டை அடிக்கிற ப்ராசஸ்ல 3 ஸ்டெப் தான். முதல்ல அம்மோனியா கியூட்டிக்கல் ஓடுகளை தூக்கி விட்டு கதவை திறக்குது. ரெண்டாவதா குட்டி குட்டி டை மாலிக்யூல்ஸ் உள்ள போகுது. மூணாவதா ஹைட்ரஜன் பெராக்சைடு அவங்களெல்லாம் ஒன்னு சேர்த்து பெர்மனண்டா உள்ளேயே லாக் பண்ணிருது. இந்த கெமிக்கல் மேஜிக் தான் நமக்கு புத்தம் புது ஹேர் கலரை கொடுக்குது. ஹைலைட்டிங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி. இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல ப்ளீச் பண்ணி நம்ம முடியில இயற்கையா இருக்கிற கலரை எடுத்துருவாங்க. அப்புறம் அந்த காலி இடத்துல நமக்கு பிடிச்ச கலரை டோனரா வச்சு ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ட்ரெய்ட்னிங், பெர்மிங் பத்தி பார்க்கலாம். நம்ம முடி சுருட்டையா இருக்கணுமா இல்ல நேரா இருக்கணுமான்னு தீர்மானிக்கிறதே கார்டெக்ஸ்ல இருக்கிற டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் தான். இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன பண்ணும்னா, கெமிக்கல்ஸ் வச்சு இந்த வலுவான பாண்ட்ஸை முதல்ல உடைச்சிடும். அப்புறம் முடிய புதுசா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அந்த பாண்ட்ஸை மறுபடியும் ஃபார்ம் பண்ணிடும். இப்படிதான் சுருள்முடி நேராகுது, நேரான முடி சுருள்முடியா மாறுது. சரி, இந்த மாதிரி பெர்மனன்ட் சேஞ்சஸ் எல்லாம் சூப்பர் தான். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு விலை இருக்கு. இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம முடிக்கு என்ன செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம முடி தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. முடி தேய்மானங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. காலப்போக்குல நாம பண்ற ஒவ்வொரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், ஹீட் ஸ்டைலிங், ஏன் வெயில்ல போறதுனால கூட நம்ம முடியோட கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகும்.
இதனால தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடி சீக்கிரமே ஈரப்பதத்தை இழந்து உடைய ஆரம்பிச்சு டல்லா தெரியுது. இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சேதம் நிரந்தரமானது. ஏன்னா நம்ம முடி ஒரு உயிருள்ள திசு கிடையாது, நம்ம ஸ்கின் மாதிரி இல்ல. அதனால ஒரு தடவை கியூட்டிக்கல் டேமேஜ் ஆச்சுன்னா அதால தன்னைத்தானே சரி செஞ்சுக்கவே முடியாது. அந்த டேமேஜ் பெர்மனன்ட். இந்த ஸ்லைட் ஒரு முக்கியமான எச்சரிக்கைன்னே சொல்லலாம். ஹெர்பல் இல்ல நேச்சுரல்னு போட்டிருந்தா மட்டுமே அதுல கெமிக்கல்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு PPD, அதாவது பாராஃபீனைல் டயமீன். இது நிறைய ஹேர் டைல இருக்கு. ஆனா சிலருக்கு இது மோசமான அலர்ஜியை உண்டாக்கலாம். அதனால எப்பவுமே ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்குன்னு லேபிள படிச்சு பார்க்கறது ரொம்பவே நல்லது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இத சரி செய்ய அறிவியல் என்ன பண்ணுது? வாங்க ஹேர் கேரோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன எட்டி பார்க்கலாம். எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம். முடியோட இயற்கையான பாதுகாப்பு எண்ணெயான 18 MEA-வை ரீஃபில் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. அப்புறம் கியூட்டிக்கல்ல மறுபடியும் சீல் பண்றதுக்கு ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ், வெயில்ல நம்ம ஹேர் கலர் ஃபேட் ஆகாம இருக்க UV ஃபில்டர்ஸ், ஏன் தண்ணியே இல்லாம பவுடர் டைய ஹீட் மூலமா முடிக்கு மாத்துற டெக்னாலஜி வரைக்கும் பல அற்புதமான விஷயங்கள் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. மொத்தத்துல இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இனிமே நாம வெறும் முடியோட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து ஏதோ பூசுறத விட்டுட்டு அறிவியல் பூர்வமா அதோட அமைப்பை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யவும் பாதுகாக்கவும் கத்துக்கணும். இதுதான் ஸ்மார்ட்டான ஹேர் கேர். இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு முடியோட சயின்ஸ் ஓரளவுக்கு தெரியும். இனிமே நீங்க உங்க அடுத்த ஹேர் ப்ராடக்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க? தற்காலிகமான அழகுக்கா இல்ல நீண்ட கால ஆரோக்கியத்துக்கா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.